அண்ணாமலை டெல்லிக்கு அனுப்பிய அதிரடி செய்தி. 2 நாளில் கமலாலயத்தில் அவசர ஆலோசனை. சென்னை வரப்போகும் PL சந்தோஷ். விஜய் உதயநிதியை கார்னர் பண்ண அண்ணாமலைக்கு டெல்லி கொடுக்க போகும் புதிய அசைன்மெண்ட். வணக்கம் நண்பர்களே. இன்னும் 2 தினங்களில் டெல்லியிலிருந்து பாஜகவின் PL சந்தோஷ் கமலாலயம் வருகிறார். அப்போது அண்ணாமலை சம்பந்தமாக ஒரு முக்கிய ஆலோசனை நடக்கிறது. அதாவது கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட விஜய் இப்போது வரை அமைச்சரவையை உறுதிப்படுத்தவில்லை. சில அமைச்சர்களை மட்டுமே அறிவித்திருப்பவர் மொத்த அமைச்சர் பட்டியலையும் முடிவெடுக்கவில்லை. இதன் காரணமாக கோட்டை வட்டாரங்களில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காரணம், கடந்த 1 வார காலமாக எந்த அரசு பணிகளும் நடைபெறாமல் அனைத்து ஃபைல்களும் தேக்க நிலையில் உள்ளன. ஆட்சி அமைத்து 1 வார காலமாகியும் இன்னமும் விஜயால் அமைச்சர் பட்டியலை அறிவிக்க முடியாதது ஏன் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதோடு தமிழக பொறுப்பு ஆளுநரும் கேரளாவிலிருந்து நேற்று சென்னை வந்துள்ள நிலையில் முக்கிய நிர்வாகிகளை வரவைத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்போது வரை அமைச்சர் பட்டியல் தயாராகவில்லை என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இப்படியான நிலையில் தற்போது விஜய்க்கு இன்னொரு பெரிய சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த CV சண்முகம், SP வேலுமணி அணியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்றுதான் ஆரம்பத்தில் டீல் போட்டுள்ளார்கள். ஆனால் இப்போது இன்னொரு கட்சி மூலமாக தேர்தலை சந்தித்த MLAக்களை தமிழக வெற்றிக்காக கூட்டணிக்கு இழுத்தால் குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவல் சட்டம் பாயும் என்று எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தை மிரட்டி வருகிறார். அதோடு இந்த 25 அதிமுக MLAக்களின் பதவி பறிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்டம் கண்டு கிடக்கிறது. அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்த MLAக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் அடுத்த நொடியே அவர்களின் MLA பதவியை பறித்து விடுவார்கள். அதோடு இந்த விவகாரம் தமிழக ஆளுநரிடத்திலும் செல்ல போவதால் அதுவும் குதிரை பெற சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று விஜய் கடும் குழப்பத்தில் இருந்து வருகிறாராம். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்கள் சொல்லும்படிதான் ஆட்சி நடத்த வேண்டும், குறிப்பாக பாஜகவை எதிர்த்து விஜய் செயல்பட வேண்டும் என்று அவருக்கு ஆணை போட தொடங்கிவிட்டார்கள். இதன் காரணமாக விஜய் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தனக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கும் VCK கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்வதை கேட்டுதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்கிற கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சட்டசபையில் விஜய்க்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். என்றாலும் அவர்களுக்கு இடையிலான இந்த அரசியல் ஆட்டம் பெரிதாக சூடு பிடிக்கவில்லை. இப்படியான நிலையில்தான் டெல்லி பாஜக விரைவில் அண்ணாமலையை களமிறக்க தயாராகி வருவது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே டெல்லியில் அமித்ஷா தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைப்பாடு எப்படி உள்ளது என்று அவர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த நேரத்தில் தான் பாஜகவின் PL சந்தோஷ் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி இடத்தில் பாஜகவுக்கு தொகுதி பங்கீடு நடத்திய போது அவர் கொடுத்த 27 தொகுதிகளில் தனக்கு திருப்தி இல்லை என்று உடனடியாக டெல்லிக்கு கடிதம் எழுதியிருந்தார் அண்ணாமலை. பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லாத அந்த தொகுதியை திட்டமிட்டே கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை நாம் அதிக தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அதனால் அப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளை அவர் பட்டியல் போட்டு கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் அண்ணாமலை. அதோடு நாமெல்லாம் இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னபோது அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று அண்ணாமலை சொன்னார். ஆனால் தான் மாநில தலைவராக இல்லை என்கிற எண்ணத்தில் அண்ணாமலை அப்படி சொல்வதாக சிலர் சொன்னார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் ஒரு தொகுதியில் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசியல் களத்தை அண்ணாமலை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று கூறிய PL சந்தோஷ், விரைவில் தமிழகத்தில் மீண்டும் அண்ணாமலை தலைமையில் அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் மட்டுமே அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் நமக்கு சில தொகுதிகளாவது வெற்றி கிடைக்கும் என்று டெல்லியில் ஆலோசிக்கப்பட்டுள்ள நிலையில் மோடி, அமித்ஷா கொடுத்த ஆலோசனைப்படி இன்னும் 2 நாட்களில் தமிழகம் வரப்போகும் PL சந்தோஷ் கமலாலயத்தின் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். அப்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது கட்சிக்கு சேர்ந்த வலிமை எங்கே போனது? நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை எந்த அளவுக்கு வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று தற்போது மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு பல அதிர்ச்சி கேள்விகளை கேட்கப் போகிறாராம் PL சந்தோஷ். அதோடு அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி கொடுத்து விஜய் உதயநிதிக்கு எதிராக அவரை தமிழக அரசியல் களத்தில் இறக்கி விடுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை MK ஸ்டாலின், எடப்பாடி போன்ற சீனியர் அரசியல்வாதிகளையே தான் தலைவராக இருந்தபோது கதறவிட்டார். அப்படிப்பட்டவரை சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் வந்துள்ள விஜய், உதயநிதி 2 பேருக்கும் எதிராக களத்தில் இறக்கிவிட தயாராகிவிட்டார்கள்.
அந்த வகையில் அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு திரும்பியதும் PL சந்தோஷ் தலைமையில் கமலாலயத்தில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக களமிறக்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் கூடிய சீக்கிரமே முதலமைச்சராக இருக்கும் விஜய், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 2 பேருக்கும் நடுவே அண்ணாமலையும் களமிறங்கி அதிரடியாக அடித்து ஆடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. நீட் தேர்வு வினாத்தாளை கசியவிட்ட பெண் பேராசிரியை சுற்றி வளைத்தது CBI. கடந்த 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அது குறித்த வினாத்தாள் கசிந்து விட்டதாக நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. அதோடு விரைவில் மறுதேர்வு நடைபெறும் என்று, அதற்கான கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்றும் மத்திய அமைச்சர் அறிவித்தார். அதோடு இந்த நீட் தேர்வு வினாத்தாளை கசிய விட்டவர்களை கண்டறிய CBI களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மோசடியில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்துள்ள CBI தற்போது பூனேவை சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் மனிஷா மந்தாரே என்பவரை கைது செய்துள்ளார்கள். இவர்தான் நீட் தேர்வு வினாத்தாளை கசிய விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டு இருப்பதாக CBI கைது செய்துள்ளது. இவரிடத்தில் CBI நடத்தியுள்ள விசாரணையில் இவர் பயாலஜி வினாத்தாளை கசியவிட்டு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இவர் கடந்த 6 ஆண்டுகளாக நீட் தேர்வு வினாத்தாள் தேர்வு செய்ய பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் உயிரியல், தாவரவியல் வினாத்தாளை முழுமையாக அணுகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருந்துள்ளது. இந்த நிலையில் நான் பூனேவில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு இவர் வினாத்தாளை கசிய விட்டுள்ளார். அதற்காக லட்சக்கணக்கான ரூபாயும் பெற்றுள்ளார். அந்த வினாத்தாள் சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மனிஷா மந்தாரேவை கடந்த 14ஆம் தேதி கைது செய்த CBI அவரை சிறையில் அடைத்துள்ளது. இப்படி முக்கிய கல்வியாளர்களை வினாத்தாளை கசிய விட்டு மோசடி செய்து வருவதால் அடுத்த ஆண்டிலிருந்து நீட் தேர்வு ஆன்லைனில் தான் நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். அதோடு இந்த நீட் தேர்வு வினாத்தாளை கசிய விட்டு பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மிக கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. 3வது குழந்தை பெற்றால் 30,000, 4வது குழந்தை பெற்றால் 40,000. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி அறிவிப்பு. ஆந்திராவில் சமீப காலமாக மக்கள் தொகை பெரிய அளவில் சரிந்து வருகிறது. அதன் காரணமாக குழந்தை பிறப்பு சதவீதத்தை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவில் 2 குழந்தைகளுக்கு மேல் குழந்தை பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் 3வது குழந்தை பெற்றால் அவர்களுக்கு 30,000ம், 4வது குழந்தை பெற்றால் 40,000ம் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். முன்பெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசி வந்த சந்திரபாபு நாயுடு தற்போது பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2வது குழந்தை பெற்றுக்கொண்டால் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருந்த சந்திரபாபு நாயுடு தற்போது திடீரென்று 3வது குழந்தைக்கு 30,000, 4வது குழந்தைக்கு 40,000 என்று அதிரடியாக அறிவித்தது ஆந்திர மக்கள் மத்தியில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.